வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் அநேக காத்திருப்புகள் இருக்கிறது. அற்புதங்களுக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாய். ஆனால் காத்திருந்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய். யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, யார் என்னை நடத்துவார்கள் என்கிற அங்கலாய்ப்பு உனக்கு உண்டு. பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே இருந்த மனிதனை சற்று உன் மனக்கண் முன்பாய் கொண்டு வா. அவன் 38 வருஷம் காத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். ஏமாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையாயிருந்தது. என்னால் முடியாது, உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற ஏக்கம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவனையும் தேடி இயேசு வந்தது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா ஏக்கங்களை, காத்திருப்புகளை, ஏமாற்றங்களை, இயலாமையை கர்த்தர் மாற்றி அவனை சுகத்தோடும் பலத்தோடும் சாட்சியாக நடக்க செய்தார். அதே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இந்த மாதத்தில் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பாய். உன்னை நடத்துகிறவர் உன் ஆண்டவர் ஆகிய கர்த்தர். ஆதார வசனம்: இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோவான் 5:8.